ஹாய் லேடீஸ், இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் சீரீஸோட டே 5. இன்றைக்கி என்ன மெனுன்னு பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸும் கடலப்பருப்பு வடையும் தாங்க. ஃபஸ்ட் கடலப்பருப்பை 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு கழுவி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் நறுக்கின இஞ்சி துண்டுங்களை சேர்த்து நல்லா பல்ஸ் கொடுத்து இந்த மாதிரி கொத்தெல்லாம் அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி ஊற்றக்கூடாது, இதுதான் ரொம்ப முக்கியம். அப்புறம் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொத்தமல்லி, புதினா, வெங்காயம், பச்சை மிளகா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்தால் மாவு வந்து இந்த பதத்துக்கு ரெடி ஆகிடுங்க. இதுக்கு வேறு பைண்டிங் ஏஜென்ட் எதுவுமே தேவையில்லை. ஸோ அப்படியே எடுத்து நல்லா உருட்டி தட்டி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக எனக்கு தேவையான சைஸ்க்கு நான் தட்டிட்டேன். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்படி தான் பார்த்தீங்களா, அழகாக வந்துருச்சு பாருங்கள். கவர் கூட தேவையில்லை, வாழையில் தட்டினாங்க அந்த காலத்தில். அப்புறம் நம்மளாம் கவரில் தட்டிகிட்ருக்கோம். இப்போ அதுவுமே தேவையில்லை. நல்லா நீட்டாக கரெக்டாக தண்ணி ஊற்றாமல் வச்சுங்கன்னா இந்த பதத்துக்கு வந்துடும். அப்புறம் ஒன்றா தூக்கி இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தால் அருமையான வடை ரெடி ஆகிடும். ஸோ பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா எண்ணெயை ஹேண்டில் பண்ணுறப்போ ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். சூடாக இருக்கிற எண்ணெய் வந்து கீழே கைப்பட்டுருச்சுன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ பயப்படாமல் அதே சமயம் கவனமாகவும் ஹேண்டில் பண்ணுங்கள். கிச்சனில் இதெல்லாம் ரொம்ப சகஜங்க. ஸோ பிகினர்ஸ்க்கு நான் சொல்கிறது, தெரிஞ்சவங்க அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணிவிடுவீங்க. ஓகே, இப்போ நம்ம நல்லா பொன்னிறமாக பொரிச்சு எடுத்தால் அருமையான வடை ரெடி. ஸோ இதை ஓரமாக வச்சுட்டு அடுத்து லெமன் ரைஸ் கிண்ட போயிடலாமா. காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி துண்டுகள்லாம் எடுத்து வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 கிளாஸ் சாதம் வடித்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எண்ணெய் ஊற்றி கடுகும் உளுந்தும் போட்டு புரிஞ்ச உடனே இதை போடுறேன். ஆடேங்க அப்போ எப்படி தாளிக்குது பார்த்தீங்களா, வெடிச்சு. ஸோ இந்த மாதிரி நேரத்துலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ இந்த அளவுக்கு வதங்கினோன்னா 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு அதுவும் வதங்கினோன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு புளிஞ்சு வச்சுருக்கிற லெமன் ஜூஸை ஊற்றணும். நான் 2 லெமன் நல்ல பெரிய சைஸ் லெமனை புளிஞ்சு வச்சுருக்கேன். ஸோ இது ஆறின சாதத்தில் மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டிங்கன்னா லெமன் ரைஸ் ரெடி. லஞ்ச் பாக்ஸு கட்டிடலாமா வாங்க. ஸோ அடுத்து அவ்வளோதான். என் பையனுக்கு தேவையான அளவுக்கு நான் பாக்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து செஞ்சு வச்சுருக்க வடை அதையும் எடுத்து பேக் பண்ணியாச்சு. அப்புறம் இன்றைக்கான ஃப்ரூட் என்ன தெரியுமா, மாங்காய் துண்டுங்க. மாம்பழ சீசன் இல்லையா, ஸோ மாம்பழம் தான் கட் பண்ணி அதையும் வச்சாச்சு. ஸோ இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்து எப்படி இருந்துச்சுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நேற்று வந்து ஒரு பனானா கேக் ட்ரை பண்ணியிருந்தேன். அதுக்கான வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன், பாருங்கள், நம்ம சேனலில் இருக்கும். ஸோ அதை ஸ்நாக்ஸாக கொடுத்து லஞ்ச் பாக்ஸ் டே 5 சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பாய்.